நம்ம காரா மீன் வச்சு தேங்காய் ஊற்றி நம்ம வந்து இது வைக்க போகிறோம், குழம்பு வைக்க போகிறோம். இது பேர் காரா மீன். இந்த மீன் பேர். இது வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் காய்ச்சலாக இருக்கிறவங்க, குழந்தை பிறந்தவங்க, பால் கொடுக்குறவங்க, பேபிக்கு சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் இதை வச்சு நம்ம ஊட்டினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து தேங்காய் தான் முக்கியம், வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. தேங்காய் இதை வச்சு தாளிச்சிட்டு தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றி வைக்க வேண்டியதுதான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுக்குவோம், அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்குருவோம். ரொம்ப ஆயில் வேணாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த இதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, இதுக்கு நம்ம காரமெல்லாம் எதுவும் நம்ம போட மாட்டோம். இதில் போடுற பச்சை மிளகா தான். இங்கே வெங்காயம், பச்சை மிளகா. இதுக்கு புளிப்பும் நம்ம இது பண்ண மாட்டோம். புளிப்பு வந்து நம்ம லெமன் தான் புளிஞ்சு விடணும், இல்லை தக்காளி போடலாம். இதில் இந்த கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறட்டும். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம வச்சிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு இது வந்து பால் கொடுக்குறவங்க வந்து இதை வச்சு எங்கள் ஊரில் கொடுப்பாங்க. ஜுரம் ரொம்ப காய்ச்சல் வந்துட்டு முதல் சாப்பிடும் போது இதை வந்து இந்த மீன், அதாவது கட்டாயம் இது சூப்பு மாதிரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தேங்காய் பால் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்லா நெய்ஸாகவே அரைச்சிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் அரைச்சிருக்கேன். இதை ஃபுல்லாகவே இதில் போட்டுருவோம். இங்கே பால் எடுத்து கூட நம்ம ஊற்றலாம். இதில் பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இல்லை தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இந்த பால் வந்து மஞ்சள் பால் குழம்புன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் நாங்கள் வந்து காரா மீன் சொதின்னு சொல்லுவோம். வந்து நல்லா மஞ்சள் வந்து நல்லா கலக்கிடணும். உப்பு எவ்வளோ வேணுமோ கரெக்டாக போட்டுக்குவோம். இதுக்கு வந்து லெமன், கடைசியில் லெமன் புழிஞ்சு நம்ம எடுத்துருவோம். இல்லை தக்காளி பண்ணால் கூட தக்காளி போட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கிறலாம். தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் கலர் மாறிடும், அதுக்காக நான் தக்காளி போடலை. கடைசியில் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிடுவேன். நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது மீன் போட்டோம்னா இந்த மீன் வந்து சீக்கிரமே வெந்துடும். இந்த காரா மீன் பாருங்கள், இதுதான் காரா மீன். இதை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா கொதிச்சுக்கிட்டு நல்லா கரெக்டாக உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ இந்த மீனெல்லாம் இதில் போட்டுருவோம். இப்போ காரல் மீன் சொதி வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். அப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம், ரொம்ப கிண்டி விட வேணாம். இது சீக்கிரம் வெந்து உடஞ்சிரும். இதை நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொதிக்குது, நல்ல வாசனையாக நல்லா இருக்குது. உடஞ்ச பாருங்க, லேசாக இது பண்ணாலே தோல் உடஞ்சிரும். அவ்வளோதான். இந்த மிளகா அது மட்டும்தான், அதுக்கு வந்து நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா மட்டும்தான் அதுக்கு காரம். சில பேர் இது வந்து காரமும் போட்டு வைப்பாங்க, சாதாரண மீன் குழம்பு மாதிரியும் வைக்கலாம். பாருங்கள், நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளி கூட போட்டுக்கிறலாம். இந்த மிளகாலாம் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா இந்த காரம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் இது வச்சா உடஞ்சிரும். இதை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிளகு ஜீரகம் மட்டும் உடச்சி இதில் போட்டு விட்ருவோம் லாஸ்ட்டில். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை வந்து அமர்த்திடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அமர்த்திட்டோம்.
அமர்த்தினதில் மிளகு ஜீரகம் 2-3 உடைச்சி இது மேலே போட்டுருவோம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் தான் லெமனும் புளியனும் மிளகு ஜீரகமும் தட்டி போட்டுறணும். ரொம்ப எடுத்துடக்கூடாது, அப்படியே வெந்து ரொம்ப உடைஞ்சிரும் குழம்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம கார மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்து. பிள்ளைங்களுக்கும் காய்ச்சலுக்கு பால் கொடுக்குறவங்க, முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.